கரூர்ல போனா 41 பேர் கொன்னோம். அந்த கரூர்ல இவன் விஜய் 41 பேர் எப்படி கொன்னான்றது தெரிஞ்சிச்சு. விஜய் பாக்குற கூட்டம் ரெக்கார்ட் டாஸ் பாக்குற கொண்டாட்டியே போய் ஜெயலலிதா கிட்ட சொல்லி கண்ட நடிகோட தொடர்பு சொல்றான் வீட்டுக்காரன் அவனை மந்திரி பதவி எடுத்து சொல்லி செங்கோட்டையனை மந்திரி பதவியில் எடுத்து அவங்க கொண்டாட்டி ஜெயலலிதா சொல்லி ஒரு நடிகர் வரான்னா கண்டிப்பா போ. தெருநாய் கூட போய் நிற்கும், சொறி நாய் கூட போய் நிற்கும், பன்னி கூட போய் நிற்கும். மனுஷன் போக மாட்டான். பொய்யா பேசுறேன். நாய கூட சொல்லி தரேன். நான் 30 வருஷம் பேச்சாரு திமுக. நான் எப்படி திட்டு அவனை சொல்லி விட்டுட்டா கட்டின பொண்டாட்டி 2 புள்ள குத்துட்டு கண்டவு எனக்கு வேணும், கண்டவு வேணும், பொண்டாட்டி போறோம் எனக்கு பொண்டாட்டி விட்டேன். நானு என் கேரியரை விட்டு வந்துட்டேன், அதே மாதிரி கேரியர் என்னங்குது விட்டு வந்துட்டேன்னா இப்ப நீ பெரம்புத்தூர் நிக்கிற அங்க ஒரு ஸ்டீல் சாமான் பாத்திரம் கட்டிட்டு போனா ஒரு கேரியர் வாங்கிக்கலாம். என் கேரியரை விட்டு வந்துட்டேன், என் டிஃபன் பாக்ஸ் விட்டு வந்துட்டேன், என் அண்டா விட்டு வந்துட்டேன், என் குண்டா விட்டு வந்துட்டேன், என் கேரியர் விட்டு வந்துட்டேன். எவன் மயிர் உன்னை வர சொன்னான்? எவன்டா வர சொன்னா? போதை மண்ணா விஜய், போதை மண்ணா மதுவை பத்தி நீ பேசுறியா? நம்மளே உலகமாக குடிகாரனா போது குடியை பத்தி பேசக்கூடாது. ஒரு ஊழல் ஆட்சி கொடுப்பான், எனக்கு ஒரு வாய்ப்பு கூடன்றான். பிராடு பையன் மாத்தி பேசுறா. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தற்கூரி தமிழக வெத்துவிட்டு கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தருதலை விஜய் எப்படியெல்லாம் காலி கரண்டம் பண்றான் பாருங்க. அரசியல பேச வேண்டியது எவ்வளவோ இருக்குது. தேர்தல் நேரம், அரசின் சாதனைகள் எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு தலைப்புச் செய்தி திமுகவின் தலைவர் தளபதியின் தேர்தல் அறிக்கை. தலைவர் தளபதியின் தேர்தல் அறிக்கை தான் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின். எப்பவுமே எலெக்ஷனுடைய தேர்தல் அறிக்கை டிஎம்கேனுடைய எலெக்ஷனுடைய தேர்தல் அறிக்கை டிஎம்கேனுடைய ஹீரோன்னுவாங்க. டிஎம்கே ஹீரோவை இந்த எலெக்ஷனுடைய தேர்தல் அறிக்கை. ஆனா இந்த முறை தலைவர் தளபதி அவர்கள் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. நாட் ஓன்லி ஹீரோ, ஈவன் ஹீரோயின் ஆல்சோ. ஏனென்று கேட்டால் பெண்களுக்கு அந்த அளவுக்கு திட்டங்களை தலைவர் தளபதி அவர்கள் இந்த 5 ஆண்டுகளை தந்திருக்கிறார். இன்னும் வர இருக்கிற 2006 மீண்டும் தலைவர் தளபதி 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். 7வது முறை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வரப்போகிறது. பெண்களுக்கு இன்னும் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். இவைகளெல்லாம் பேச வேண்டிய எவ்வளவோ இருக்கிறது. ஆனா இவனே புடிச்சு நாங்க தொங்க வேண்டியதாகுது, இவனே அழுவ வேண்டியதாக புடிச்சு. அதாவது கரூர்ல போனா 41 பேர் கொன்னோம். அந்த கரூர்ல இவன் விஜய் 41 பேர் எப்படி கொன்னான்றது தெரிஞ்சிச்சு. இவருடைய ஜனநாயக படம் ஷூட்டிங்க்கு அதை பயன்படுத்திக்கலாம். இவன் ஜனநாயக படம் ஷூட்டிங்காக அவன் அதை பயன்படுத்தி 41 பேரை கொன்னான்றது உலகமே பேசுது, ஊரே பேசுது, எல்லாரும் பேசுறாங்க. இப்ப சென்னையில எத்தனை பேரை கொலை பண்ண போற? கரூர் மாதிரி கிடையாது சென்னை. எல்லாம் குறுகிய தெரு. சென்னை எல்லாம் குறுகிய தெரு. அதுவும் பெரம்பூர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப குறுகிய தெருவா இருக்கும். எல்லாம் குறுகிய தெரு. அந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் தான் கூட்டுவன்ற. நீ நடிகன் கூட்டம் கூடும். நேத்து கேக்குறான் அந்த திருடல அடைச்சிருக்கிறான் அந்த அக்யூஸ்ட் 420 குடும்பத்துக்கு ஒரு கட்சியில இருக்கிறான். இவன் விஜய் கட்சியில இருக்கிறான். அவன் மாமியார் ஏடிஎம்கே இருக்குது. அவன் பொண்டாட்டிக்கு தம்பி பாண்டிச்சேரியில கட்சி ஆரம்பிச்சுட்டு பிஜேபி அவன் எம்எல்ஏ நிக்கிறான். எவ்வளவு பெரிய பிராடு பசல் ஆகிறான் பாரு. அவன் சொல்றான், எங்களுக்கு கூட்டம் வந்துட்டு சிஎம்கே குளத்தூர்ல கூடல, உதயநிதி ஸ்டாலின் கூடலன்னு அவன் சொல்றான். நான் பல முறை சொல்லிட்டேன். அறகுறையா மேல தம்மா துண்டு கீழே தம்மா துண்டு துணி போன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறப்பார். அவளை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும், ஒரு சபல கூட்டம், ஒரு காம கூட்டம் வரும். அந்த பொண்ணை பாக்குறதுக்கு வரும். அந்த அறகுறையா ஆடுது பார் ரெக்கார்ட் டான்ஸ், அதை பாக்குறதுக்கு வரும். ஆனா ஒரு கோயில் திருவிழால ஒரு சாமி உற்சவமூர்த்தி தெருவில் வரும்போது பக்தியா போய் சாமி மேல பக்தியா இருக்கிற அந்த மக்கள் போய் கடவுள் எடுத்து கும்பிடுவாங்க. அது பக்தியான கூட்டம், அது நல்ல கூட்டம். இது காமத்தோட பார்க்க வர கூட்டம், ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற கூட்டம். அந்த மாதிரி விஜய் பார்க்க வர கூட்டம் எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற கூட்டம். இந்த தலைவர் தளபதியை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்க வர கூட்டம் என்ன கூட்டம்னு கேட்டீங்கன்னா அது கடவுளை பார்க்க வர கூட்டம் மாதிரி. அதாவது ஒழுக்கமானவன். அதனால உன்னை பார்க்க வரவங்க ஒழுக்கமானவன் இல்லாதவன் நான் சொல்ல வரல. அது ஒரு சினிமா போகும், உனக்கு கூட்டம் வரும், நான் இல்லைன்னு சொன்ன. அப்படியே அழுவுறா, ஒரு 4-5 பொண்ணுங்க அழுவுறா இவனை பார்த்தோன்னே. நாடு கெட்டு குட்டிச்சராய் போச்சு. இதை பத்தி யாருமே சிந்திக்கல. நான் ஓப்பனா பேசுறேன். நாங்க தான் ஆட்சிக்கு வரணும், வேற எவனும் வரக்கூடாதுன்னு நான் பேச வரேன். நான் ஒரு சில ஓப்பனா பேசுவேன். நாங்க தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு வெறி நீங்க வச்சுட்டு இருக்கு. நாளைக்கு அவன் தோத்துறான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா தோப்பான். இது யாரும் பேசாது குடியாத்தம் பேச. நாளைக்கு அவன் தோக்குறான்னு வச்சுக்கோ, பெரம்பூர்ல தோக்குறான், திருச்சி கிழக்குல தோக்குறான். அப்ப எத்தனை பேர் நீங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்குவீங்க? நடக்கும்.
எத்தனை அப்பாவி பெண்கள், இளம் பெண்கள், காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பெண்கள், கல்யாணம் ஆன பெண்கள், புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்னு கெக்கே சிரிச்சா பாரு. அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க தூக்கு போடுவீங்க? அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவன் எவனோ பணம் கொடுத்தான், அதுல கட்சி ஆரம்பிக்கிறான், ஏதோ சுத்துறான். இதுல நேத்து காலையில வந்தான். என்ன சொல்றது? காலையில வந்தான், பெரம்பூர்ல வந்தான். அதே குறுகலான பகுதிகள் தான். அப்புறமா கொளத்தூருக்கு போறான். கொளத்தூர்ல போய் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கொளத்தூர்ல திட்டமிட்டு பண்றான். கொளத்தூர்ல திட்டமிட்டு இவன் ஒரு கூட்டத்தை சொல்றான் போலீஸ் கிட்ட, இவ்வளவு கூட்டம் தான் வரும்ன்றான். ஆனா என்ன பண்றான் கொளத்தூர்ல திட்டமிட்டு இவன் அதிகமான கூட்டத்தை கூட்ட சொல்றான் கட்சிக்காரன் சொல்லி. அதிகமான கூட்டத்தை கூட்டுங்க, விஜய் வராருன்னா அதிகமான கூட்டத்தை கூட்டுங்க, நாங்க காசு கொடுக்காம தானா கூட்டம் கூடுதானா, எப்படி கூட்டத்தை கூட்டு வராங்கன்றது எங்களுக்கு தெரியும். கொளத்தூர் ஏன்னா சிஎம் தொகுதி, தலைவர் தளபதியுடைய தொகுதி. அங்க ஒரு புறம்போக்க வேட்பாளர் அறிவிச்சுக்கிறான், VS பாபு. டே விஜய், உன் கூட அத்தனை பேரும் துரோகி தானடா. திறன யாரு? திட்டு பையன் அவன், அந்த ஆதவர்ஜனா. பாண்டிச்சேரியில சரக்குக்கு பஞ்சமே கிடையாது, பங்காடியில கூட கிடைக்கும். வீடு வீடா விற்பாங்க பாண்டிச்சேரியில, போலீஸ் இடம்லாம் கிடையாதுங்க. 2 வீலர்ல விற்பான் பாண்டிச்சேரியில, காய்கறி விற்கிற மாதிரி. அங்கேயே திருட்டு சரக்கு ஓட்டுறான். யாரு? அந்த புஷ்டி ஆனந்த பரோட்டா கடை மாஸ்டர். இப்படி உன் கூட யாரு? அவன் நாஜில் சம்பத், அவன் அரசியல் விபச்சாரி, அவன் போகாத கட்சி இல்ல. அதுக்கு ஒரு ஃபியூஸ் போன பல்பு. கொண்டாட்டியே போய் ஜெயலலிதா கிட்ட சொல்லி கண்ட நடிகோட தொடர்பு சொல்றான் வீட்டுக்காரன், அவனை மந்திரி பதவி எடுன்னு சொல்லி செங்கோட்டையனை மந்திரி பதவியில் எடுத்து அவங்க கொண்டாட்டி ஜெயலலிதா சொல்லி, இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட வச்சுட்டு இருக்க. இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட வச்சுன்னு அதுல இவன் இந்த VS பாபு, இவனை விட்டு இந்த VS பாபு தளபதி எதிர்க்கிறது. அவன் துரோகி, VS பாபு துரோகி. திமுகவை காட்டி கொடுத்தவன். திமுக தான் மாவட்ட செயலர் ஆக்கிச்சு, திமுக தான் MLA ஆகிச்சு. அவங்க தம்பி VS ரவியை திமுக தான் பகுதி செயலர் ஆகிச்சு. இவரு VS பாபு களத்தை கூட்டினு விட்டாராம். யாரு? இவரு VS பாபு சேகர் பாபு கூட்டினது களத்துல விட்டாராம். என்பது இந்து சமய அலுவலகத்தின் அமைச்சர் வடசென்னை மாவட்ட செயலர் செயல்பாபு அண்ணன் சேகர் பாபு அவர்களை VS பாபு கூட்டினது அரசியல விட்டாராம். அந்த VS பாபு வச்சு இவரு தளபதியை தளபதி அங்க வெற்றி வாய்ப்பை இழந்துறான். டே எனக்கு சிரிப்பு வருது. தேர்தல் கமிஷன்ல வேற எலெக்ஷன்ல கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க, இல்லைன்னா மாவட்ட பிச்சு எடுத்துருவேன். அந்த கொளத்தூர்ல போய் குறுகலான தேர்வுல கூட்டத்தை அதிகமா செய்யறான். சேர்த்துட்டு பிரச்சாரத்தை கேன்சல் பண்றான். இதெல்லாம் திட்டமிட்டபடி செய்யறான். பிரச்சாரத்தை கேன்சல் பண்றான். கேட்டா தேர்தல் கமிஷன் திமுகவுக்கு ஆதரவா செயல்படுதான். எவன்டா சொன்னான் தேர்தல் கமிஷன் திமுக ஆதரவா செயல்படுதுன்னு? அதிகாரி பத்தி உனக்கு தெரியாது. எலெக்ஷன் நேரத்தை தேர்தல் கமிஷன் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, பேருக்குதான் ஆட்சி, நம்ம கிட்ட பவர் கிடையாது. பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் பவர். நம்ம போட்ட போலீஸா கூட இருப்பாங்க, நம்ம கவர்மெண்ட்ல போட்ட கமிஷனராகவும் இருப்பாங்க, நம்ம கவர்மெண்ட்ல நம்ம பார்த்து போட்ட DGPயா இருப்பாங்க, ADGPயா இருப்பாங்க, IGயா இருப்பாங்க, DIG இருப்பாங்க, லோக்கல் SP இருப்பாங்க, DSP இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஏட்டையா இருப்பாங்க. தேர்தல் நேரத்துல அப்படியே சுயரூபம் மாறும். அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா நானு. கமிஷன் நாங்க மாத்த சொன்னோம், நீங்க மாத்தலையே, கமிஷன் எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். போலீஸை பார்த்தா ஓடி ஒளையிற திருட்டு ஆசிரியர் ஆதவர்ஜனா சொல்றோம். சோ இவனுங்க திட்டமிட்டானுங்க. கொளத்தூர்ல இப்ப காலைல பெரம்பூர்ல முடிக்கிறான். அதுவே குறுகலான தெரு, அதுவே போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவன் போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவனுக்கு இவ்வளவு போலீஸ் சாவுறாங்களே, இவனுக்கு விஜய்க்கு இவ்வளவு போலீஸான்றாங்க, சாவுறாங்களே, என்ன சாவுறானே, அவன் அதான் எதிர்பார்க்கறான். அவன் பாரு, உலகத்திலே இந்த மாதிரி யாருக்கும் இல்லைன்றான். என்ன பார்க்க வரும்போது கூட்ட நெரிசல்ல ஜனங்க சாகுறாங்கன்னா சாகடிக்கிறான். மக்கள் சாவறத படம் பிடிச்சி சினிமாக்கு பயன்படுத்திக்கிறான். இப்போ இவன் கொளத்தூர்ல திட்டமிட்டு அதிகமான கூட்டத்தை, கொளத்தூர் எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? கொளத்தூர், அந்த கொளத்தூர் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்குள்ள போய் ஓட்டு கேட்கணும்னா மெயின் ரோட்ல பார்த்தா கடைகளா இருக்கும். மெயின் ரோட்ல ஒரு கடைகளா இருக்கும். ஊருக்கு தெருவுக்கு உள்ள போகணும், மக்கள் வாழ்ற பகுதி. அங்கதான் போய் ஓட்டு கேட்க முடியும். அங்க இவன் போகும்போது இவ்வளவு கூட்டம் தான் போலீஸ் சொல்றாங்க, இவ்வளவு கூட்டம் தான் கூட முடியும். ஆனா எவன் கூட்டுறான்? ஒரு 5000 பேர் 3000 பேர் மேலாம் அங்க நிக்க முடியாது. அங்க 20,000 பேர் நிக்க வைக்கிறான்னா எப்படி உள்ள வருவான்? உள்ள வர முடியுமா சொல்லுங்க? ஒரு நடிகர் வரான்னா கண்டிப்பா போ. தெரு நாய் கூட போய் நிக்கும், சொறி நாய் கூட போய் நிக்கும், பன்னி கூட போய் நிக்கும், மனுஷன் போக மாட்டான். என் கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாங்க. குளத்தூர்ல முதலமைச்சரோட கூட்டம் கொள்ளலாம். யாரு? அவன் நாதவர்ஜனா சொல்றான், முதலமைச்சரோட கூட்டம் கொள்ள எங்களுக்கு கூடிச்ச பத்தி. அதான் சொன்ன ரெக்கார்ட் டான்ஸ் கூடுற கூட்டம், விஜய் கூடுற கூட்டம். சோ திட்டமிட்டு கேன்சல் பண்றான். கேன்சல் பண்ணிட்டு எங்களை பழி வாங்கின பத்திரானே எலெக்ஷன் இப்படி எல்லாம் பரபரப்பு ஏற்படுத்துறான். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்.
பர்மிஷன் இல்லைன்னு இவனே போனான். எங்க போனான்? தேர்தல் கமிஷனுக்கு போயிட்டான். தலைமை செயலகத்துக்கு விஜய். தலைமை செயலகத்துல போய் விஜய் போய் தலைமை செயலகத்துல போய் எங்களுக்கு எந்த பர்மிஷன் அவன் உள்ள போற காட்சி பாத்தீங்களா நீங்க? நாங்க ஏதோ சும்மா பேசுறோம் நீங்க சொல்லலாம். ஒரு ஒழுக்கம் இல்லாதவன் மதுவை பத்தி பேசுறான். போதையை ஒழிப்பேன், போதை இல்லாத மாநிலம் ஆக்குவான்றான். மதுவை ஒழிப்பன்றான். எப்படி போனான் பாத்தீங்களா? கமிஷனர் ஆபீஸ்ல யாரா பாத்தீங்களா? உள்ள போறான். அவனை புடிச்சுன்னு அப்படியே தாங்களா கூப்பிட்டு போறாங்க. என்னடா டைம் நீ போன அந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு? விஜய் அப்படியே கீழே விழுறான், சாயிறான். அப்படியே சாயிறாங்க. அப்படியே வாஸ்பர் அப்படியே அவனை குடிக்கிறாங்க. அப்படியே தாங்க கூப்பிடுறாங்க. உட்காந்து அன்னைக்கே குடிக்கணுமா? குடினா வேணான்னு சொல்ல. அது ஒரு பர்சனல் விஷயம். குடிக்கிறது அவன் பர்சனல் விஷயம். தப்புன்னு குடியாது போறான். நான் சொல்ல மாட்டேன். கமிஷனர் ஆபீஸுக்கு போனா குடிச்சிட்டு போறேன். டிஜிபி ஆபீஸுக்கு போனா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு குடிச்சிட்டு போறேன். தேர்தல் கமிஷன்ல ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி பகிர்த்துக்கு தலைமை செயலகத்துக்கு போற குடிச்சிட்டு போற. நல்ல கண்ணையா டெத்துக்கு போற குடிச்சிட்டு போற. நீ பூரண முதல்வருக்கு பத்தி பேசுற. இப்போ இவன் காலிகள் என்ன பண்ணி நீங்க கொளத்தூர் பிரச்சாரத்துல போய் அதை கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு அனுமதி இல்லை. எங்களுக்கு அனுமதி இல்லை. கூட்டம் கூடினவெல்லாம் ஜெயிச்சிடணும்டா. டே புறம்போக்க கூட்டம் கூடினவெல்லாம் ஜெயிச்சிருவானா? என்னங்க பேசுறான் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல என்னங்க பேசுறாங்க? நான் ஒண்ணு சொல்லிட்டா விஜய்க்கு, டே இப்போ நாங்க ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட்டை தேடிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட்டை தேடுறோம். நீ பேசுந்தே பேசினுக்கிற. நீ பேசுந்தே பேசினீங்கன்னா நாங்க எப்படி பேசுறது? என்ன மாதிரி யூடியூபர்ஸ் எப்படி பேசுறது? என்ன மாதிரி பேச்சாளர் எப்படி பேசுறது? மாத்தி மாத்தி பேசு. எங்களை எப்படி திட்டணும்னா நான் சொல்லி தட்டா அவனுக்கு பொய்ப்பையா பேசுறேன். நான் கூட சொல்லி தரேன். நான் 30 வருஷம் பேச்சாளர் திமுக. நான் எப்படி திட்டலாம் அவனை சொல்லி கொடுத்தா? பேசுந்தே 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 பேசுறான். பேசுந்தே பேசிருக்கிறான். என்ன பேசுறான்? மிஞ்சி போனா என் கெரியரை என் குடும்பத்தை விட்டு வந்துக்கிறாங்க. அப்படி சொல்லாதா? என் குடும்பத்தை விட்டு வந்துடும் சொல்லாத. கட்டின பொண்டாட்டி 2 புள்ள குத்துட்டு கண்டவு எனக்கு வேணும், கண்டவு வேணும், பொண்டாட்டி போறோம் எனக்கு பொண்டாட்டி விட்டேன். நானு விட்டு வந்துக்கிறேன். நான் பெத்த பொண்ணு புள்ளைய விட்டு வந்துட்டேன். பெத்த அப்பா அம்மா விட்டு வந்துட்டேன். ரோட்ல விட்டேன். அவங்களெல்லாம் அனாதையா விட்டேன். பொண்டாட்டி அனாதையா விட்டேன். புள்ளை அனாதையா விட்டேன். பொண்ணு அனாதையா விட்டேன். அம்மா அனாதையா விட்டேன். அப்பா அனாதையா விட்டேன். உனக்கு தெரிஞ்சு ஒரு திரிசா, தெரியாத பல திரிசா எல்லாத்தையும் விட்டு வந்து என் கேரியரை விட்டு வந்துட்டேன். அதனடா அது ஆகும்னா சொல்றேன். என் கேரியரை விட்டு வந்துட்டேன். என் கேரியரை விட்டு வந்துட்டேன். அதே மாதிரி கேரியர் என்னங்குது? விட்டு வந்துட்டேன்னா இப்ப நீ பெரம்பூர்ல நிக்கிற. அங்க ஒரு ஸ்டீல் சாமான் பாத்திரம் கட்டிட்டு போனா ஒரு கேரியர் வாங்கிக்கலாம். என் கேரியரை விட்டு வந்துட்டேன். என் டிஃபன் பாக்ஸ் விட்டு வந்துட்டேன். என் அண்டா விட்டு வந்துட்டேன். என் குண்டா விட்டு வந்துட்டேன். என் தட்டு விட்டு வந்துட்டேன். என் ஸ்பூன் விட்டு வந்துட்டேன். என் தட்டு முட்டு சாமான் விட்டு வந்துட்டேன். உங்களுக்காக வரேன். அதாவது சம்பளத்தை விட்டு வந்துட்டேன். என் கேரியர் விட்டு வந்துட்டேன். எவன் மயிர் ஒண்ணு வர சொன்னான்? எவன்டா வர சொன்னா? எம்ஜிஆர் சொன்னாரா நான் கெரியர் விட்டு வந்துட்டேன்னு? இதே இந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாலும் நான் கெரியர் விட்டு வந்துட்டேன்னு? கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொன்னாரா நான் கெரியர் விட்டு வந்துட்டேன்னு? ஆந்திரால NT ராமராவ் சொன்னாரா என் கெரியர் விட்டு வந்துட்டேன்னு? அதே ஆந்திரால மெகாஸ்டார் சிரஞ்சீவி சொன்னாரா என் கெரியர் விட்டு வந்துட்டேன்னு? அவங்க எல்லாம் உண்மையிலே கெரியர் விட்டுதான் வந்தாங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. உங்களை நீ சாவடிக்கு வந்துக்கிற. கெரியர் விட்டான்னா அப்புறம் அதே சொல்றான். தெரியும் ஒரு குடும்பமே கொள்ளடிக்குதுன்றான். குடும்பத்தையே விட்டான். ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்றான். அப்புறமா தீய சக்தி திமுக, தீய சக்தி என்றான். உண்மையான தீய சக்தி இவன் தான், விஜய் தான். குடும்பமே கொள்ளையடிக்குதுன்றான், தீய சக்தி என்றான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றான். டேய், பெண்களை பத்தி நீ பேசாதடா. எங்க தமிழ் பெண்கள் எல்லாம் எப்படி தவறா பேச விடுற? அவங்க எல்லாம் தவறான வழிக்கு போறதுக்கு காரணம் நீதான். உன்னை பத்தி அவங்க எல்லாம் வீடியோ போறாங்களா அவங்கள மட்டும் சொல்ற, எல்லாரையும் சொல்ல. நீ பேசுற. பொண்டாட்டி விட்ட பெத்த பொண்ணு பிஜி ஹாஸ்டல் இருக்குது. அம்மா விட்ட நீ பேசுறியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறான். அப்புறம் மதுபானம், மது போதை மண்ணா விஜய், போதை மண்ணா. மது பத்தி நீ பேசுறியா? மது பத்தி ஒண்ணு சொல்லிட்டா, நம்மளே உலகமாக குடிகாரனாகும் போது குடியை பத்தி பேசக்கூடாது. நான் யாரையும் சொல்றது இல்லப்பா. அவன் குடிக்கிறான், அவன் தண்ணியை போடுறான், நான் யாரையும் சொல்றது இல்லை. ஆனா எவன்லாம் பெரிய குடிகாரனா இருந்து பூர்ண மதுவிலக்கை பத்தி பேசுறானா அவனை வெற்றி செய்வான். விஜய் வெற்றி செய்யற மாதிரி. இப்போ குடியை பத்தி நீ பேசுற. மது போதையில போகுது தமிழ்நாடு. நீ யாரு? நீயே போதை பண்ணனாச்சே. ஐயா நல்ல கண்டத்துக்கு எப்படி குடிச்சுட்டு போன? அது ஓல்டு காசு குடிச்சுட்டு போய்கிற. அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களும் உன்னை வெற்றி செஞ்சார். நக்கீரன் கோபால் வெற்றி செஞ்சார். அப்புறமா என்ன பண்ற? டிஜிபி ஆபீஸ் போற. ஐயா அப்துல் கலாமுடைய அரசியல் ஆலோசகரா இருந்தாருல, அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போற. புல் போதையில போற. இப்ப போன எங்க? தலைமை செயலகத்துக்கு.
சென்ட் ஜான்ஸ் கோட்டைக்கு போனேன். தேர்தல் அதிகாரி பாக்குறது எப்படி குடிச்சு போய் எப்படி கீழே விழுற அந்த பேஸ்புக்ல எல்லாம் போட்டாங்க இல்ல எப்படி போற டெல்லிக்கு போறான் பார்த்தா டெல்லியில விஸ்கி பாட்டிலோட மாட்டான். விஸ்கி பாட்டில் விலை உயர்ந்த விஸ்கி பாட்டிலும் விலை உயர்ந்த விஸ்கி பாட்டிலோட மாட்டான். அப்புறம் ஏடா விலை உயர்ந்த விஸ்கி பாட்டில் டெல்லிக்கு எடுத்துன்னு போற அப்புறம் ஏன்டா நல்ல கண்டத்துக்கு போகும்போது மட்டமான சரக்கு ஓல்டு காசு குடிச்சிட்டு போற கப்பு நாத்தமா. சோ நீயே ஒரு பெரிய குடிகாரன். நீ போதையை பத்தி பேசுறியா? டெத்துக்கு போனா குடிச்சிட்டு போற, டிஜிபி ஆபீஸ் போனா குடிச்சிட்டு போற, எலெக்ஷன் கேன்வஸ் வந்தா குடிச்சிட்டு வர, எங்க போனாலும் குடிச்சு போற. இவன் குடியை பத்தி பேசுறான், பாட்டிலோட மாற்ற. இதேதான், வேற எதுவுமே எனக்கு பேச வரல. நான் வந்தா என்ன பண்றேன்? ஒரு மாற்றத்தை உருவாக்குறேன். உங்களுக்கு சிஎம் ஸ்டாலின் வேணுமா? இந்த விஜய் வேணுமா? உங்க விஜய் என்றான். ஒரு ஊழலற்ற ஆட்சி கொடுப்பான், எனக்கு ஒரு வாய்ப்பு கூடன்றான். பிராடு பையன் மாத்தி பேசுறான். பேசினா நான் எப்படி உனக்கு பதில் கொடுக்குறது? அதனாலதான் யாருன்னா வந்து விஜய்க்கு ஒரு பதில் கொடுக்க யூடியூப் ஒரு நாளைக்கு 10 சேனல் என்கிட்ட கேட்கறாங்க பேட்டி. குமரன் ஒரு பதில் கொடுன்னு அது பார் தினம் பேசுறல அதுல எதனா நேத்து போடணும் இல்லைங்க. நேத்து பேச அவன் பேசறதாயா பேச்சுன்னுக்கிறான். அவன் ஒன்னும் புதுசா பேசலையா? அவன் பேசுறதையா பேசினுக்கிறான். ஆனா உட்காந்து எழுதி கொடுக்கறாலும் அவன் புதுசா எழுதி கொடுக்கணும். அவனுக்கு எழுதி கொடுக்குறான், அது புதுசா எழுதி கொடுக்கணும். அவன் பேசுறதே பேசினுக்கிறான். என்ன அவனுக்கு பதில் தட்டும் சொல்லு? அவனுக்கு என்ன பதில் தட்டும்? குளத்தூர்ல போய் சிஎம் தொகுதியில போய் என்ன சிஎம் அங்க பிரச்சாரம் பண்ண உள்ள நான் தடுத்துட்டாரன்றாங்க. அவர் யாரெல்லாம் ஏத்து அரசியல் பண்ணவர்? அவர் யாருல நீ ஒரு ஆளடா அவருக்கு? ஏண்டா அவருக்கு ஒரு விஎஸ் பாபு நிக்க வச்சுக்கிற. அவன் ஒரு துரோகி, கட்சி துட்ட திருடி சாப்பிட்டவன், கட்சிக்காரனை ஏமாத்தினவன், திமுகக்கே உள்ளடி வேலை பார்த்தவன், திமுகவே காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்தவன். அந்த வேலையை உனக்கு பார்க்க மாட்டான். என்ன நிச்சயம்? அவன் வந்து எங்க தலைவர் தளபதிக்கு ஈடா? அவன் வந்து அண்ணன் சேகர் பாபுக்கு ஈக்குவல். அவன் சென்னையில அவன் ஈக்குவலா? சொத்து கணக்காட்டினா பாத்தீங்களா? எல்லாம் கடன்றான். சரி, அது எப்படின்னா ஒளிஞ்சு போ. ஒரு பிரச்சாரம் பண்ணும் போதே கலவரத்தை உண்டாகும். நான் ஒண்ணு கேட்கிறேன், எப்பவுமே நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் உங்கள் விஜய் வருகிறான் இல்ல, அப்பெல்லாம் உங்கள் விஜய் சொல்லிட்டு வேட்பாளர் அறிவிக்கும் போது மட்டும் ஏண்டா பெரம்பூர் ஜோசப் ஸ்டாலின், திருச்சி கிழக்கு ஜோசப் ஸ்டாலின் என்ற இப்ப மட்டும் ஏண்டா ஜோசப் ஸ்டாலின் கிறிஸ்தவ ஓட்டுகள் கவர்றதுக்கா? நான் இங்க மதத்தை பத்தி பேசணும், யாரும் தப்பா நினைக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஓட்டை கவர்றதுக்கா? நான் கிறிஸ்தவன் தைரியமா சொல்லிட்டு போட, ஏன் கிறிஸ்தவன் ராட்சி போட வரக்கூடாதா? கிறிஸ்தவன்னா என்ன? எல்லாம் என்ன ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இறங்கினாங்களா? எல்லாம் நம் நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள். நம்ம நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள், தமிழ்நாட்டுல பிறந்தவங்க. இஸ்லாமியர்கள் யாரு? நம்ம மண்ணின் மைந்தர்கள், நம்ம அண்ணன் தம்பி, நம்ம உறவு, நம்ம தொப்பில் குடி உறவு. எல்லாம் நம்மெல்லாம் ஒண்ணுதான். அவங்க இஷ்டத்தை அவங்க மதம் அவங்க மாறினாங்க. அந்த காலத்துல இங்கிலீஷ்காரன் தான், அந்த அப்பப்போ காலத்துல நவாப் வந்தான், அப்ப எல்லாம் மதம் மாறினவங்க. ஆனா எல்லாம் நம்ம எல்லாம் இந்தியன்ஸ். we are all Indians. we may be Hindu, Muslim, Christian, but we are all Indians. நம்ம எல்லாம் இந்தியர்கள். இங்க பாரு, நான் கிறிஸ்தவன் சொல்லி இந்த எலெக்ஷன்ல உனக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணுமா? இது கிறிஸ்தவ மக்கள் யோசிக்கணும். நீ எப்பவுமே சொல்லிட்டா நான் கிறிஸ்தவர்னு சொல்லு, தைரியமா சொல்லு, நான் கிறிஸ்தவர்னு சொல்லு. குங்கம் வச்சிருவானா திடீர்னு. அப்புறமா என்ன பண்றான்? கிறிஸ்துமஸ் விழால ஜோசப் கதை சொல்றான், பைபிளோட ஜோசப் கதை சொல்லிட்டு அந்த ஜோசப் நான்ன்றான். எலெக்ஷன் நிக்கிறது மட்டும் ஏன்னா பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்களாம், திருச்சி கிழக்குல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருப்பாங்களாம். கிறிஸ்தவர்கள் அதிகமா இருந்தா நீ ஜோசப் ஸ்டாலின், நீ ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பரன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். அன்று முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஏடிஎம்கே பிஜேபி இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெரம்பூர்ல வேட்பாளர் யாரு? திலகபாமா, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர். இவ்வளவு டெம்மி வேட்பாளர் போடுறான் பாரு பெரம்பூர்ல எடுத்து போய். விஜய் ஜெயிக்கணுமா அதுக்கு மாம்பழம் சின்னத்தை கொடுக்குறாங்க. அங்க திலகபாமா டெபாசிட் வாங்கம்மா அந்த பொம்பளாங்க. பெரம்பூர்ல திலகபாமா டெபாசிட் வாங்கம்மா, சொல்லுங்க, டெபாசிட் வாங்கம்மா. ஏன்னா இவன் ஜெயிக்கணுமா? திருச்சி கிழக்குல அந்த மாதிரி டம்மி வேட்பாளர் போடுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவர் இருக்காங்களாம். திருச்சியில மாண்புமிகு அண்ணன் KN நேரு இருக்கிறார்.
திருச்சியிலே மாண்புமிகு அண்ணன் கே நேரு இருக்கிறாருங்க, அவரு கோட்டை அது. அந்த பக்கம் பார்த்தா அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறாரு. இவன் திருச்சியில போய் புடிங்கிடுவான். ஏன்டா 2 தொகுதியில நிக்கிற? நான் கேட்கிறேன் விஜய், ஏன் 2 தொகுதியில நிக்கிற? கேட்டா ஒண்ணு தோத்துட்டா ஒண்ணுல ஜெயிச்சிடணும். உக்காந்து 2ம் தோக்குற, இடைத்தேர்தல் வராது. இவன் கணக்கு என்னடான்னா, நம்ம ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சிட்டா, ஒரு தொகுதியில தோத்துட்டா கூட அந்த தொகுதியில கொண்டு திருச்சா நிக்க வச்சிடலான்னு பாக்கலாம். ஏன்னா இவன் திருச்சா கிட்டே போறான்னு பாக்குறேன். எல்லாம் தெரியாத பேசிருக்கீங்க. அன்றைக்கு ஒரு பிராமண பெண்ணை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டெல்லி அரசியல் லாபிக்கு அமுச்சு வச்சார். அவங்கதான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா ராஜ்யசபா எம்பி அமைச்சார். ஆனா ராஜ்யசபா எம்பி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா. பிகாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் வெரி எக்ஸலண்ட் அண்ட் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ், குட் இங்கிலீஷ். பின்னு எடுப்பாங்க செட் ஃபார் கான்வென்ட். ஆனா திரிஷாவும் ஜெயலலிதா ஒன்னா பேசினா என்ன நானே அடிச்சுக்கணும். திரிஷாவை அனுப்புறான் டெல்லிக்கு. அமித்ஷா கிட்ட போய் பேசுறது யார்? இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? அமித்ஷா கிட்ட போய் பேசுறது யார்? இவனுக்காக திரிஷா போனது. திரிஷா அமித்ஷா கிட்ட பேசுறது திரிஷா, போய் பேசுறது திரிஷா. திரிஷாக்கு கனெக்ஷன் கொடுத்தது யார் தெரியுமா? அமித்ஷாவுடைய பொண்ணு சாஷா. இது எல்லா வேலை பார்த்தது ஜெய்ஷா. எந்த ஷா ஒன்னா சார் நம்ம? ஏன்னா இது ஒரு பிராமண பெண் திரிஷா. அங்க விட்டு பேச விடுறோம். இப்ப உனக்கு கணக்கு என்ன தெரியுமா? நான் சொல்லிட்டா நம்ம மைக் சென்னை 360 யூடியூப் சேனல்ல சொல்றேன். உளவுத்துறை ரிப்போர்ட் சொன்னான். என்னன்னு கேட்டா விஜய் ஒரு 20 30 தொகுதி ஜெயிப்பானா. அவனுக்கு சொல்றான் அவனே ஜெயிக்க மாட்டான். அப்படி ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிட்டானா எடப்பாடி கூட்டணி ஒரு 100 தொகுதி ஜெயிச்சுட்டு வரான். அப்ப ஒரு 130 140 ஆயிடுவானுங்க. அப்ப எடப்பாடி சிஎம் ஆயிடுறதான், விஜய் டெப்டி சிஎம் ஆயிடுறான். இவனுக்கு ஒரு 4-5 மந்திரி பதவி கொடுத்துறதான். உடனே அவனுக்கு திமுக வலிச்சிருந்தா, டேய் போங்கடா, போய் எங்கன்னா பீச்சோட சுண்ட கஞ்சியோ இல்ல சாராயமோ கல்லோ இல்ல விஸ்கியோ பிராந்தியோ குடிச்சு மண்ணா படுத்துக்கிடங்கடா. இது திமுகடா, திராவிட அரசு நாயகர் தலைவர் தளபதி ஸ்டாலின்டா. இதோ இன்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார் திருவாரூர்ல. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் களத்துக்கு வரப்போகிறார். உன் கூட ஃப்ராடு. உன் வேட்பாளர் யாரா? பூரா அக்குஸ்டா. பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்கிறவன், பெண்களுக்கு பாலியல் பலாத்கார வழக்கு கொடுத்தல் இருக்கிறவன், கஞ்சா கேஸ்ல இருக்கிறவன், கொலை கேஸ்ல இருக்கிறவன், திருட்டு கேஸ்ல இருக்கிறவன், கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி களவாணி லக்காடி பாடூசு, இவனுக்கு தான் ஜாடு மாடு பாடுக லக்காடி பாடு பசங்களை பாதி பேர் வேட்பாளரை போட்டு வச்சுக்கிறான். நைட்டு 10 மணி போய் ஏடிஎம் சேர்றான். காலையில அவன் வேட்பாளர் லிஸ்ட்ல வரும். அந்த வாசலே திருப்பத்தூர்லயும் டிரைவர் பையனா சீட்டு வச்சுக்கோ, தோட்டக்கார பையனா சீட்டு வச்சுக்கோ. அப்புறம் தோட்டக்கார பையனுக்கு சீட்டு, டிரைவருக்கு சீட்டு, சமையல்காரன் பையனுக்கு சீட்டு, வீட்டுக்கு பேப்பர் போடுறவனுக்கு சீட்டு, என் ஃப்ரெண்டோன்றான் அவனுக்கு சீட்டு. எப்படியோ 214 தொகுதி ஆளை போட்டு இவன் திமுக எதிர்க்கத்தான். எனவே டே சல்லிப்பையா உன்னை எட்டுன்னு போய் அடி பாதாளத்தை தள்ள போறது யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனா தான். உன்னை எட்டுன்னு போய் அடி பாதாளத்தை தள்ள போறது யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனா. எழுதி வச்சுக்கோ. அவன் தான் அந்த திருட்டு பையன் தான் உன்னை எத்துன்னு போய் அடி பாதாளத்தை தள்ள போறான். பிரச்சாரத்துல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றார். பிரச்சாரத்துல சிம்பத்தி கிரியேட் பண்ற எல்லாம் வராங்க. பின்னாடி அண்ணன் தலைவர் தளபதி கிளம்பிட்டாரு, அண்ணன் உதயநிதி கிளம்பிட்டாரு, தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் வர போறாங்க. அவங்க நல்லா கூட்டு வரும், நல்லா பேசுவாங்க. எங்க அக்கா கனிமொழி வர போறாங்க பிரச்சாரத்துக்கு. எல்லாம் உண்மையான தலைவர்கள். புரட்சி புயல் வைகோ வரப்போகிறார். எழுச்சி தமிழர் திருமாவளவன் வரப்போகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி இருக்கக்கூடிய எங்களை எல்லா முஸ்லிம் அமைப்புகள், கலைவாமணி நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் வர போறாரு. இப்படி பலர், ஏன் வைகை புயல் வடிவேல் வர போறாரு. என்னை போன்ற 250 பேச்சாளர்கள் சமூக வலைத்தளங்களில் நீ ஒருத்த ஊரையா மாத்திர, உன்னை துண்டக்கான துணியை காட்டும், நாங்க ஓட்டாம விட மாட்டோம், உன்னை ஓடாம விட மாட்டோம். நீ என்னதான் புடவை போராட்டத்தை பார்க்கலாமா? சிம்பத்தி கிரியேட் பண்றான் கூட்டத்தை கட்சிட்டு. எனவே விஜய் நீ வாடா, தினமும் உன்னை சமூக வலைத்தளத்தில் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கும். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.